அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கரூரில் 39 உயிர் இழப்பிற்கு ஸ்டாலின் தான் காரணம். பரபரப்பு இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. விஜய் அவர்கள் பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்த நிலையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலின் காரணமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஞ்சு குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் மேற்பட்டு பார்த்தீங்கன்னா இதில் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய துயரமாக இருக்குது. விஜய் அவர்களுக்கு பின்னாடி கூட இருந்தாலுமே இப்போ அதிரடியாக கரூரில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இது ஒரு மிகப்பெரிய கூட்டு சதியை செஞ்சுருக்காங்க அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா ரகசிய கேமரான் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்ததுமே 2, 3 ஆம்புலன்ஸ்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு அதை தடுக்கும் விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சுருந்தார். அதே மாதிரி திமுகவுடைய தலைமையகம் சொன்னது செந்தில் பாலாஜி அவர்கள் செய்ததும் இரண்டுமே ஆடியோ லீக் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இந்த ஆடியோ லீக்கின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக இதற்கு முக்கிய காரணம் தூண்டுதலின் காரணமாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு திருடன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் பேசியிருக்காங்க. இருந்தாலுமே மக்கள் இடையே விஜய் அவர்களுக்கு நிறைய வரவேற்புகள் இருக்குது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் இருந்தார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தோல்விகள் திமுக சந்திக்கும் அப்படின்ற ஒரே நோக்கோடு பார்த்தீங்கன்னா இந்த செயலை திமுகவுடைய தலைமையகம் கூட்டு சதியோடு பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. இருந்தாலுமே இந்த உயிருக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னா திமுக தான் காரணம். இருந்தாலுமே இது பேர் விஜய் அவர்களுக்கு தான் சென்றிருந்தாலுமே இதுக்கு இந்த உயிரிழப்பிற்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா திமுக மீதே நிறைய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால் முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இருந்தாலுமே இந்த உயிரிழப்பிற்கு பார்த்தீங்கன்னா பாஜக பார்த்தீங்கன்னா அனைத்து தலைவர் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவித்தாலுமே இது முதல் முறையாக இந்த சம்பவம் நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா திமுக நல்ல பிளான் போட்டு செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இடத்தை கொடுக்காம திமுக நிறைய கண்டிஷன்களை போட்டு இது மாதிரி செய்யக்கூடிய செய்தனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்றத குற்றச்சாட்டு மீது பார்த்தீங்கன்னா திமுக மீதே சாட்டியிருக்காங்க. இருந்தாலுமே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இருந்தாலுமே இதில் முக்கிய காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வெளிப்படையாகவே தெரியும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தைரியத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இது மாதிரி வேறு நிறைய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்க போகுது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.